பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனமும் 15ஆம் வசனமும், நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி, முக்கியமாக இந்த வார்த்தையை நான் முக்கியப்படுத்துகிறேன், அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் நிச்சயமாக தேவன் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பது மாத்திரமல்ல, நாம் கேட்டுக்கொள்வதை அவர் தந்தருளுகிறார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசிகள் நித்திய ஜீவனை உடையவர்களானதால் தேவ பிரசன்னத்தில் வர தைரியமுடையவர்களாக இருக்கிறார்கள். ரோமர் 5:2 அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எபேசியர் 2:18 அந்தபடியே நாம் இருதரத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 4:16 ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த நாளிலே தேவ பிள்ளைகளே, நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே விசுவாசத்தோடு அந்த தேவனை நீங்கள் விசுவாசித்து அவரை நம்பி அவர் என்னுடைய ஜெபத்திற்கு, என்னுடைய வேண்டுதலுக்கு அவர் பதில் கொடுக்கிறார் என்ற விசுவாசத்தோடு ஜெபிக்கக்கூடியதான ஜெப காரியத்தை, உங்கள் வேண்டுதலை, உங்கள் விருப்பங்களை அவருடைய சித்தத்தின்படி நீங்கள் கேட்கிற பொழுது, நாம் கேட்கிற பொழுது அதை நிச்சயமாக தேவன் செவி கொடுத்து அதை நமக்கு தந்தருளுவார் என்று இங்கே வேதம் பதிவிட்டு இருக்கிறது. பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலே எதையும் நீங்கள் விரும்பலாம், தவறில்லை. ஆனால் நீங்கள் விரும்புவது அது கர்த்தருடைய சித்தமா என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு நல்ல பிஸ்னஸ் செய்யணும்னு நாம் நினைக்கிறோம், தவறல்ல. அந்த பிஸ்னஸ் செய்வதற்கு ஆண்டவரே, இந்த காரியத்தை நான் செய்கிறது உமக்கு சித்தமா என்பதை நாம் தேவனிடத்தில் கேட்கலாம். எப்படி நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய தகப்பனிடத்திலே நாம் கேட்கிறோமோ அதுபோல நாம் தேவனிடத்தில் கேட்கலாம். உள்ளது பிள்ளைகளுடைய எதிர்காலங்களாக இருக்கலாம். ஆண்டவரே, எனக்கு நல்ல ஒரு ஏற்ற துணையை தாரும் என்று சொல்லி நாம் கேட்கிற பொழுது நிச்சயமாக அவர் நமக்கு நியமித்திருக்கிறதான எதிர்காலத்தை, நல்ல ஒரு வாழ்க்கை துணையை தேவன் தந்திருவார். இன்றைய நாட்களிலே எத்தனையோ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே காண முடிகிறது, தேவ சித்தம் இல்லாமல் அந்நிய நுகத்தோட சம்பந்தம் கொண்டு அவருடைய வாழ்க்கையிலே அல்லலும் துன்பங்களும் பட்டுக்கொண்டு, துயரங்களும் வேதனைகளும் பட்டுக்கொண்டு எப்படிடா இந்த காரியத்தில் விடுதலை பெற முடியும்னு சொல்லி இன்றைக்கு தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு நிமிடம் தேவ பிள்ளையே, தேவனுடைய சித்தத்தின்படி நீ கேட்டுக்கொள்வது எதுவோ அது கர்த்தருக்கு சித்தம் என்று சொன்னால், அவருக்கு பிரியம் என்று சொன்னால் அதை உன் வாழ்க்கையிலே அவர் வாய்க்க செய்வார். அவருக்கு பிரியமில்லாதவைகளை நீ கேட்டு இவைகளை எனக்கு தாரும் தாரும் என்று சொன்னாலும் அவர் தருவார். ஆனால் அதனுடைய பின் விளைவுகளை, அதனுடைய வேதனைகளை, அதனுடைய துயரங்களை நீ அனுபவித்தாக வேண்டும். ஏனென்று சொன்னால் தேவ சித்தத்தின்படி நீ கேட்டுக்கொண்டால் அவர் அதை உனக்கு தந்தருளுகிறவராய் இருக்கிறார். உன் வாழ்வும் மகிழ்ச்சியாக காணப்படும். நீ உன்னுடைய சித்தத்தின்படி நீ கேட்டுக்கொண்டு அதை நீ முடிய பண்ணி அதனுடைய பிரச்சனைகள், போராட்டங்களை கடந்து வருகிற சூழ்நிலையிலே ஏன் ஆண்டவரே என்று நீ கேள்வி கேட்க முடியாது. தேவனுடைய சமூகத்திலே எந்த ஒரு காரியங்களை நீங்கள் செய்தாலும், அப்பா உம்முடைய சித்தம் இதுவா என்று எனக்கு வெளிப்படுத்தும், உம்முடைய சித்தம் இதுதானா, உம்முடைய சித்தத்தின்படி நான் செய்கிறேனா என்று நாம் விசுவாசத்தோடு கேட்கிற காரியங்களை தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அவர் வாய்க்க செய்கிறவராய் இருக்கிறார். பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த காலை நேரத்தில் உம்முடைய நல்ல நாமத்தை துதிக்கிறேன். உம்முடைய நாமத்தில் எதை கேட்டாலும் உம்முடைய சித்தத்தின்படி எங்களுக்கு நீர் செவி கொடுத்து நீர் அந்த காரியங்களை வாய்க்க செய்கிறவர் என்று இந்த நாளிலே பார்க்கிறோம்.
எங்கள் வாழ்விலே உம்முடைய சித்தத்தின்படியாகவே நாங்கள் செய்து உம்முடைய சித்தத்தின்படியாகவே ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். இந்த நாளை ஆசீர்வதியும். கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களையும் ஆசீர்வதியும். போக்கிலும் வரத்திலும் உம்முடைய பாதுகாப்பு இருக்கட்டும். கர்த்தர் நீர் மெய்யாகவே எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய சித்தத்தின்படியாகவே எங்களை நீர் நடத்தி செல்லும். கிருபையின் கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you.